வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. என்னடா அவன் இவ்வளவு திட்டியும் லைவ் போடுறான்னு நீங்கள் யோசிப்பீங்க. எஸ், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணுமென்று ஆசைப்பட்றேன். ஒரு ஷொக்கான செய்தி. அதாவது நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க இந்த மாகாண சபை தேர்தலுக்கு என்ன நடக்கும், மாகாண சபை தேர்தலில் டாக்டர் இறங்குவாரா இல்லையா, உங்களுக்கு நான் கடன் டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ அசைலம் அடிக்கிறாரா டாக்டர், அசைலம் அடிச்சிட்டாரா, இவரையும் தொடர்ந்து திருப்பி போகாமல் இருக்கிறார், ஒரு நாடாக போகிறத பார்த்தா இவர் அசைலம் அடிச்சிட்டார் போல இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 1 மினிட் தாரன், யாராவது கமெண்ட் பண்ண வேணுமினால் கமெண்ட் பண்ணுங்கோ. மாகாண சபை தேர்தலில் என்ன முடிவெடுத்துருங்க. நாங்கள் முடிவெடுத்தால் நான் முதலே சொல்லிடுவோம், மக்களை ஏமாத்திரம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஸோ ஒரு 1 மினிட் தரலாம். யாராவது ஸ்மார்ட் கெஸ், மாகாண சபை தேர்தலில் என்ன செய்ய போகிறேன்னு ஒரு ஸ்மார்ட் கேஸ் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அல்லது இந்த பொலிட்டிக்ஸில் என்ன செய்ய போகிறேன், பொலிட்டிக்ஸில் விட்டுட்டு போக போகிறேன்னா என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி. வணக்கம் கேசவனா. ஓகே, இது ஏதாவது ஒரு ஸ்மார்ட் கேஸ் ஒரு 30 செகண்ட் தரலாம். ஓகே சரிண்ணா, நீங்கள் கேட்பீங்கள், ஒரு கேட்பீங்கள் எனக்கு ஒரு ஓட் வந்திருக்கு. கனவேற சுட்டு தள்ளிட்டேன் ப்ரொஃபைலில் இருந்து, ஒருத்தரும் இல்லை ப்ரொஃபைலில். ஸோ தீசண்ணா வணக்கம். தீசண்ணா கடிதம் போட்டிருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப்பை. சஞ்சீவன் தேவராஜா நன்றி. 2வது குழப்ப வேண்டாம், 3வது எனக்கு தான் வந்திருக்குது, எனக்கு தான் போட் விழுந்திருக்குது. ஒரு முதல் வாரம் 10 போட்டையும் பார்ப்போம். கடகடண்டு இப்போ எனக்கு பிடிக்காதாக்கள் கடகடண்டு போட் பண்ணினா கொஞ்சம் இதில் என் ப்ரொஃபைல் தெரியாது. எந்த புதுசாக ஒரு ப்ரொஃபைலை தான் தோன்றணும். ஓகே, நான் இந்த எலெக்ஷனை நிற்பேனா இல்லையாண்டு நீங்கள் வருவீங்க. 4வது ஓட் வணக்கம் எல்லாம் சொல்கிற எல்லாம் ஒரு ஓட்டாக தான். 5வது ஓட் 5க்கு 0 கோல்டு. என்ன நினைக்கிறீங்க, மாகாண சபையில் நான் நிற்பேனா இல்லையாண்டு. 6வது வெற்றியை நோக்கி 6வது. 7வது கேளுங்கள் சட்குணம். 8வது கேளுங்கள் 8க்கு 0 கேட்க வேணும் கிருஷ்ணாகரன். 9க்கு 0 வணக்கம் டாக்டர், நீங்கள் கேட்பீங்க. 10க்கு 0 ஓகே ஓகே. கோகுல் அடுத்த முறை கமெண்ட் தேடி பிடிச்சிட்டு ப்ளாக் பண்ணுவேன். 11வது எனக்கு தான் வந்திருக்குது. ஓகே, என்னென்றால் நான் இவ்வளோ நாளும் சரியான கன்ஃபியூஷனில் இருந்தேன். என்னென்றால் இந்த மாகாண சபை, நான் விஷயத்துக்கு வரேன், உண்மையை சொல்கிறேன் சரிதானே. மாகாண சபைக்கு வாரதா இல்லையா, அசைலம் அடிக்கிறதா, விட்டுட்டு போகிறதா, எல்லோரும் திட்டுறாங்க, எல்லாருமே ஒரு சில பேர் திட்டுறாங்க, விட்டுட்டு போகிறதா இல்லையான்னு ஜோதிச்சு கொண்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். வெகு விரைவில் நான் கௌசல்யாவை பாராளுமன்ற எம்பி ஆக்கிட்டு என்னுடைய முழு நேர மாகாண சபை தேர்தல் வேலையை நான் செய்ய தொடங்குவேன் வெகு விரைவில். ஸோ நல்ல ஒரு கேண்டிடேட்டு தும்பு தடியல் எல்லாத்தையும் தேடாமல் கௌசல்யா வெகு விரைவில், நான் நினைக்கிறேன் மாகாண சபை தேர்தலில் வேறு அறிவிக்கும் வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஜெர்மனி பிடிச்சிருக்கா, ஓப்படா பிடிச்சிருக்கு, வேறுடா க்ளோஸ் போட்டு. ஓகே ஓகே. வெகு விரைவில் கௌசல்யா நரேந்திரனை நான் பாராளுமன்றம் அனுப்பி வடிவாக எல்லாம் ட்ரெயின் பண்ணி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் எல்லாம் படிப்பிக்கணும், ஒரு இதை சொல்லிக் கொடுக்கணுமே, நீ எல்லாத்தையும் செய்து கொடுத்து மாகாண சபைக்கு வாரம் ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன். கனவுகள் எல்லாம் எப்படி இருக்கணுமெண்டு. சில பேர் இப்போ திடீர்னு எனக்கு கால் பண்ணி 2 பேர், தம்பி நீங்கள் இந்த கேஸ் ரோடு உடைக்கிறேன்டா நான் உனக்கு ஓட் போட மாட்டேன், ஏன்டா எங்களோட கடை அதில் இருக்கேன், நான் உங்களோட உடைச்சி உங்களோட மேல் மாடியாக கட்டுறேன்டா, உங்களுக்கு காசும் தந்து போட்டு தான் உடைப்பேன். உங்களோட காணியில் 10 பேர்ச் போகுதாண்டா, 10 பேர்ச்சுன்னு ஒரு ஏக்கர், சரி ஒரு பிறப்பு 2 பேர்ச் போகிறேன்டாலும் இந்த 2 பேர்ச்சுக்குரிய காசு தந்து தான் நான் உடைப்பேன். உங்கள்கிட்ட கேட்டு நீங்களாகவே உமண்டு தான் நான் உடைப்பேன். இன்னும் குளிர் ஆரம்பிக்கவில்லை, இப்போ எனக்கு குளிர் எனக்கு இங்கே பழக்கம் இல்லை தானே. எனிவே இவ்வளோ காலம் ஒரு கன்ஃபியூஷனில் நின்றவனை இந்த முறை மாகாண சபையில் இல்லை 100% ரங்க பண்ணினதுக்கு எங்களுடைய புலம்பெயர் மக்களில் இருந்து என்னை பேசி கொண்டிருக்காக்களுக்கு மிக்க நன்றி. இவ்வளோ காலமும் காசு சேர்த்தாச்சா புற வாரம் காட்டுறேன். என்னடா கையில் அம்படி இல்லை, அவ்வளோ பெருசாக காசு கைக்குள்ளே வருது இல்லையாடா. அப்போ நான் லைஃப்பில் ஜோக்கா
அதாவது வந்து லைஃப்பை ஈஸியாக தான் எடுக்கிறேன் நான். லைஃப்பை ஈஸியாக உதயார் அவரும் அடுத்த முறை பிளாக் பண்ணப்படும். நம்ம நீங்களாகவே என்ன பிளாக் பண்ணிடுங்கோ, இல்லாட்டி அடுத்த முறை நானும் உங்களை பிளாக் பண்ணிடுவேன். ஒரு வேறு மத்தியாரில் நான் லைஃப்பை சீரியஸாக எடுக்கிறதில்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சோகம் வந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு நாள் தான் ஒரு அழுது ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதை கூட அந்த பிலாப்பழம் வெட்டுறது அதை கூட நக்கல் அடிச்சிருக்குது. ஸோ நான் டிசைட் பண்ணிக்கிறேன் மனசில் இருக்கிற வெளியில் எல்லாத்தையும் யாருக்குமே சொல்கிறது இல்லையண்டு. ஐரோப்பா இல்லை எல்லா நாடுகளையும் பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த உடம்பு சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் தான் புதையும். ஸோ பயப்பட வேண்டாம். இந்த மாகாண சபை தேர்தலில் நாங்கள் 100% நிற்கிறோம். சரிதானே? 100% நான் மாகாண சபை தேர்தலில் நிற்கிறேன். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ முதல்ல கார்னர் ரோட் போடுவியா அப்படி என்றால் வா. இப்படி கேட்குறாங்க ரோட் போடுவியாண்டு. அப்போ கார்னர் ரோட்டு நான் கட்டாயம் போடுவேன். கார்நகர் உள் ரோட்டு முழுக்க சகலதும் போடுவேன். ஏனென்றால் அது கார்நகரை காப்பாற்றுறதுக்கு எந்த அரசியல்வாதியும் இப்போ இல்லை. உங்களுக்காண்ட கார்நகரில் இருந்தது அதை ஒரு ஆள் சுட்டு சாக்கொண்டுடுது. அந்த பழிகள் வந்து புலியில் போடப்பட்டது. ஆனால் சுட்டு சாக்கொண்டது வேறு யாரோ. உங்களுக்கே தெரியும் யார் சுட்டு சாக்கொண்டது. வீணே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ யார் சோர்ந்து போனது 100% ஃபுல் ஃபார்மில் இருக்கேன். நான் இப்போ வழியில் சாப்பிட போகிறேன். உங்களை ஒன்று சொல்லுவாங்கன்னு ரூமையும் சுற்றி காட்ட வேண்டி கிடக்குது. ஓகே, ஃபுல் ஃபார்மில் கிண்டல் அடிப்பது அழகு இல்லை. நான் யாரையுமே கிண்டடிக்கலை, ஜோக் ஆடுது. லைஃப்பை சீரியஸாக எடுக்காமல் ஈஸியாக எடுத்துக்கொள்ளுங்க. ஈவன் உங்களுக்கு வாழ்க்கையில் இது சின்ன அட்வைஸ், ஒரு சின்னப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறேன். வாழ்க்கையில் திடீரென்று எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் ஒன்று வந்தாலும் ஓகே இது நடந்துட்டு வாட் ஹேப்பன், ஓகே நான் அன்றைக்கு மாறி ஒரு வசனத்தை விட்டுட்டேன். ஸோ அதால் ஒரு கொஞ்சம் பேர் நினச்சினா இப்போ கூட 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து என்னை வந்து பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி 2 பிள்ளைகளோட பார்த்துட்டு தான் போயினோம். ஸோ நம்மட சகோதரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அடிக்குது. அண்ணா நான் உங்களோட ஃபேனாக இருக்கிறபடியாக வந்து வீட்டில் அடிவாடுன்னு சொல்லி. ஸோ அந்தளத்துக்கு மாகாண சபையில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். 100% ஜெயிலுக்குள்ளே இருந்தென்றாலும் நான் கேட்பேன். மாகாண சபை ஜெயிலில் பிடிச்சி போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் கிழக்கை தமிழரசு கட்சி பதவிக்காக முஸ்லீம்களுக்கு வித்துட்டானுங்கள். அப்படி வடக்கு வில்படாது சித்தாலும் முஸ்லீம் மக்களை அணைச்சி வச்சுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் மக்கள் இன்றைக்கு ஒரு கிறிஸ்டியன் தேவாலயம் ஒன்றுக்குள்ளே போய் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பாருங்க முடிஞ்சா 7 மண்டா கிறிஸ்டியன்ஸ் யாராவது இருந்தால். எனக்கு எந்த மதமும் இல்லை, நான் எல்லா மதம் விருப்பம். என்ன வந்து நீங்கள் கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க, யாராவது வந்து புத்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, யாராவது வந்து இஸ்லாம் கோயிலுக்கு பள்ளிக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் எல்லாத்துக்கும் வருவேன். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அதோட எந்த யூடியூப் படிகளுக்கும் ஒரு நல்ல செய்தி, ஒரு ஹெடிங்கான நாளை போல மாகாண சபையில் யார் குத்தி முறிஞ்சாலும் நான் ரிசைன் பண்ணி போட்டு மாகாண சபை தேர்தல் இந்த முறை கட்டாயம் கேட்பேன். அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். ஸோ நேற்று வரைக்கும் போகிறதா இல்லையாண்டு டிசைட் பண்ணாமல் இருந்தேன். நான் இந்த வீடியோக்களை நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. நான் அரசியலாஞ்செல்லாம் போட்டு ஆனால் இந்த ஒரு எக்ஸாமை நினச்சி கொண்டு நான் மாகாண சபைக்கு இறங்குறேன். எஸ், பிரேக்கிங் நியூஸ். எக்ஸாம்ண்டு நினச்சி கொண்டு நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸாம்ண்டு நினச்சிக்கொண்டு நான் மாகாண சபைக்கு இறங்குறேன். ஸோ என்ன நீங்கள் மக்கள்கிட்ட கெட்டவனு காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே வெளிப்படையாக சொல்லிட்டேன். இந்த இது வந்து வைன் போத்தல் இல்லை, இது தண்ணி போத்தல். அதை பார்த்து போட்டு இப்போ இந்த வைனண்டு போட்டு வீடியோ போடாத, அது தண்ணி போத்தல். ஸோ பச்சை தண்ணி போத்தலடாப்பா. நீங்கள் என்னதான் யார் என்ன போட்டு என்ன அடித்தாலும் என்ன இந்த 2 நாளில் இந்த டிக்டாக்கில் இருக்கிறார்கள் 100% மாகாண சபைக்கு நீ ரங்கோணுமன்ற நிலைமையை கொண்டு வந்துருக்கிறீங்க. வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஸ்லோ கனெக்ஷன் காட்டுது. நன்றி, வணக்கம். மாகாண சபை தேர்தலில் சந்திப்போம். சுயேட்சையாக தான் போக வேண்டி வந்தால் சுயேட்சையாக போவேன், அல்லது வந்து இலச்சினைகள் தேவைப்பட்டு வந்துச்சுன்னா இலச்சினைகள் தேவைப்பேன். ஆனால் சுயேட்சையாக தான் பெரும்பாலும் போவேன். அகதி அந்தஸ்து கேட்குற ஐடியா இல்லை, என்னுடைய உயிர் இல்லை. எதை நீங்கள் பிழிஞ்சு எடுத்தாலும் ஒரு தடவை எனக்கு மக்கள் தந்த வாக்கம் முடிச்சு போட்டு அந்த அரசியலை விட்டு நான் போகிறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு விரும்பினா இளம்படியில் வச்சு அரசியலை செய்யுங்க. ஒருக்கா யாழ்ப்பாணத்தை க்ளீன் பண்ணுறேன் நான். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை இருக்குது, சட்டத்திறனிகள பிரச்சனை இருக்குது, ஆஃபீஸர்ஸுன்ற பிரச்சனை இருக்குது, வேலை செய்கிறார்கள் ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல. ஸோ ஒரே ஒரு தடவை இந்த மாகாண சபையில் கடைசியான இந்த அரசியல் வாழ்க்கை மாகாண சபையில் இருந்தால் கூட நான் 5 வருஷம் முடிய வந்து நான் ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு போவேன், நல்ல ஒரு அரசியலை உருவாக்கிட்டு போவேன்.
ஸோ உங்களுக்கு உடம்பை கவனம் பாருங்க. இன்றைக்கு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நடந்தேன் நான். ஸோ இப்போ நடக்கத்தான் போகிறேன், குளிருக்குள்ள நடக்கத்தான் போகிறேன். நன்றி. சவுண்ட்ஸ் நாட் கிளியர்னு சொல்கிறீங்க, தெரியல எனக்கு. என்னுடைய ஃபோன் M15 என்ற பழைய சாம்சங் ஃபோன், என்னோடய ஆப்பிள் ஃபோன் எல்லாம் இல்லை, அதால் அதெல்லாம் வேண்டி தர சொல்லி வீடியோ போடுறேன். மன்னார் காற்றாலை திட்டம் மாகாண சபை வரைக்கும் முழு மன்னார் காற்றாலையும் கலட்டுறேன். நான் முழுக்க கலட்டி காட்டுறேன். நான் வழக்கு போட்டு பிரச்சனைப்படுத்தி நீங்கள் மாகாண சபை விரட்டும். அதுக்கு பிறகு பார்ப்போம். நீங்கள் யார் கொண்டு வந்து என்ன காற்றாலையை கொண்டு வந்து பிடுங்குறீங்கன்னா நாங்கள் அதுக்கு பிறகு பார்க்குறோம். இப்போ வேணுமெண்டா நீங்கள் எப்போவுமே போடுங்க. நன்றி, வணக்கம். மன்னார் என்னுடைய இதயம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த அரசியல் செய்யணுமென்றதுக்காக நான் மன்னாரில் வந்து குளறினவில்லை. மன்னாரில் வந்து ஜெயிலுக்குள்ளே போனபடியே அரசியலுக்கு வந்தவன். மன்னார் என்னுடைய இதயம். கோகுல் நன்றி. கிழக்கு மாகாணம் எனக்கு சொல்ல தெரியலை. கிழக்கு மாகாணத்தில் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணம் ஒரு பயங்கர அரசியல் நிறைஞ்ச இடமா மாறி போயிட்டுது. எங்களுடைய சகோதர இனமொழி பேசுகிறவர்கள் கிழக்கு மாகாணத்தை வந்து தங்களுடைய இடம்னு சொல்லி கதைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ பாப்போம், வில் டூ இட். பட் சகோதர மொழி பேசுகிறாக்களில் கன பேர் என்ன பிடிக்கலைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அதில் 10-20 பேர் தான் குளறினோம். என்ன ஜெர்மனியில் வந்து சகோதர மொழி பேசுகிற ஆக்களோட வந்து பார்த்துட்டு போயிருக்கணும். அது முஸ்லீமாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம். இப்போ கூட கோல் வந்து டாக்டர் ஒரு இன்டர்வியூ எடுக்க இல்லாத ஒரு லோயர், டாக்டர் ஒரு இன்டர்வியூ எடுக்க இல்லாத ஆன்லைன்லேயாவது இன்டர்வியூ தாங்கன்னு சொல்லி நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன்னு சொல்லி சிங்கள லோயருடன் நாங்கள் வேண்டுகனாலம் வந்து சொல்லித்தேனாலும். கார்த்தி திருச்செல்வம், நீங்களாகவே பிளாக் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம். இல்லாட்டி நான் உங்களோட அம்மா அப்பாவோட சொந்தக்காரருக்கு நன்றியை சொல்லிவிட்டு நானே பிளாக் பண்ணியிருக்கேன். கார்த்தி திருச்செல்வமா பேர் சொல்லி சொல்கிறேன் நான். கார்த்தி திருச்செல்வம் அவருக்கு மட்டும்தான் இந்த பதில், மற்றாக்களுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த முறை மாகாண சபை தேர்தலில் சந்திப்போம். 100% மாகாண சபை தேர்தல் நாங்கள் இறங்குறோம். கார்த்தி திருச்செல்வம் போடுங்க பாரு, நான் இப்படியே பிளாக் பண்ணிட்டு வரேன் உங்களை. கேனடா வடையில் பேட். ஓகே, சிலதுக்கு விளங்குறதில்லை. சில அறப்படிச்சாக்களுக்கு வாத்து விற்கிறாங்களுக்கு வாத்து சரி காய்ச்சாலும் பிரச்சனை. சில அறப்படித்த டிக்டாக்காரருக்கு வந்து அது விளங்குறதில்லை. பொலிட்டிக்ஸ் ஓவர் இல்லை. இப்போ கூட ஏதாவது வீடியோ ஓடணுமெண்டா எந்த பேர் தான் போடுறாங்க. ஸோ தனுசென்சிவாக அவரும் பிளாக் பண்ணப்படுவார். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன். சொன்னால் 100% நான் இந்த மாதிரி மாகாண சபை தேர்தல் நிற்பேன். அங்கே கபிலன் இல்லை, அந்த காசு வச்சிருக்கிற ஐயா இல்லை, யார் நின்றாலும் நாங்கள் நிற்போம். சனத்துக்கு தெரியுமா யார் சனத்துன்ற ஆளுண்டு. நன்றி, வணக்கம்.